உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் குரு சேர்ந்து செவ்வாயுடைய பார்வையில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எந்த மாதிரி மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்குன்றதோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படும் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீர நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது வருகின்ற ஜூலை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் உங்கள் ராசியில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனையும் புதனையும் பார்வையிடக்கூடிய ஒரு தருணத்தை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். முதல்ல இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே உழைப்புக்கு பேர் போனவர்கள், உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார், உழைப்பால் உயர்ந்து தான் இருந்தேன் நான், கடைசியில் இப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய ரிஷபராசியர்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க. நேரம் காலம் பார்க்காம தொழில் பண்ணவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதனால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், உங்களுக்கு நிறைய இடத்துல பணம் தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தராமல் விட்டுருப்பாங்க. இல்லை நீங்கள் யாருக்காவது கமிட் பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் கிடைக்காம போயிருக்கும், பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இந்த 24 நாட்கள் நீங்கள் கேட்ட பணம் வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா குரு பகவான் சொல்லக்கூடியவர் ரிஷபராசி என்பதற்கு லாபாதிபதி, முதல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ அந்த லாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது பண வரவுகள் மூலமாக இருக்கும். அந்த பண வரவுகள் எப்படி வரும்னா, நீங்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு ஒரு பண வரவு வேண்டியிருக்கு, அந்த பண வரவு வரும். இல்லை நீங்கள் வேற யார்கிட்ட ஒருத்தர் கேட்டிருப்பீங்க, இல்லை ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், இல்லை பேங்க் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த 24 நாட்கள் இருக்க போது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் லாபத்தை அதிகமாக செய்யக்கூடிய நேரம். அப்போ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களோட லாபத்தை கொடுக்குமோ அதெல்லாம் பார்த்து இந்த 24 நாட்கள் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்கன்னா தொழிலில் நிறைய லாபங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரமாக இந்த 24 நாட்கள் இருக்க போது. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள். ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே கேந்திர ஸ்தானத்தில் இருக்க போகிறாங்க. அந்த கேந்திரம் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான இடம். ஏன்னா அங்கே கேந்திரத்தில் அந்த சுக்கிர பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உள்ளது. அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது ஒரு வேலை ஒரு உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம். இந்த 24 நாட்கள் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஒரு இன்டர்வியூ கூட வந்திருக்காது. ஆனால் இந்த 24 நாட்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ வரும், அதில் செலக்ட் ஆவீங்க, நல்ல சம்பளம் கிடைக்கும். நிறைய பேருக்கு என்னென்னா, நான் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தேன், இவ்வளோ சம்பளம் வாங்கினேன், இப்போ கம்மியாக தரேன்னு சொல்கிறாங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இந்த 24 நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவிக்கேற்ற, உங்களுடைய படிப்புக்கேற்ற, உங்களுடைய வேலைக்கேற்ற, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற ஒரு சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த ரிஷபராசினர்கள் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்குன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், கார் வாங்கலாம், ஒரு 2 வீலர் வாங்கலாம் அப்படின்ற சிந்தனைகள் வரக்கூடிய நேரம். நீங்கள் அது கூட பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நேரமாக இருக்குது. வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஒரு வீடு மேலே ஃப்ளோரில் கட்டுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இடம் மாற்றம் செய்யறதுக்கான சிறப்பான நேரம். ஒரு இடம், வீடு மாறிப்போங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். நீங்கள் அதை நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த 24 நாள் செஞ்சுருங்க. அது முன்னேற்றத்தை மட்டுமே கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இடம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய நேரம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் எப்போவுமே அது தினசரி நகரக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொல்லைகள் வரும். என்னைக்கு வீடு வாங்கினீங்களோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் வந்திருக்கும். இல்லை சில பேருக்கு வீடு வாங்கினதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க முடியாத
முடியாத சூழ்நிலை இருக்கும். தேவையில்லாமல் ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு இருக்கு இந்த ரிஷபராசி என்பது. அதனால் அந்த இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, அதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட அனுகூலம் உண்டு. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அனுகூலம் இருக்குது அப்படின்னா அரசாங்கத்தில் நீண்ட நாளாக ஏதாவது வர வேண்டியிருக்கு, பணம் வர வேண்டியிருக்கு. ஒரு இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பென்ஷன் ட்ரை பண்ணுறீங்க, வயதானவர்களாக இருக்கீங்க, பென்ஷன் ட்ரை பண்ணிங்கன்னா பென்ஷன் கிடைக்கும். அதேமாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த 24 நாட்களில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க, அதுக்கான என்னெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு தேடுங்க போதும். ஏன்னா 24 நாட்கள் உங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் யாரும் கொடுக்க போகிறது. ஆனால் அதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த 24 நாட்கள். அப்போ அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க, பேங்க்கில் சேரணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான படிப்புகள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பேங்க் எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு, பேங்க் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய நேரமாக இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னன்னா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணுன்ற ஒரு சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தை செய்யக்கூடிய நேரமாக இருக்குது. இல்லை பூர்வீக சொத்து கேட்கணும்னு நினைக்கிறீங்க, பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு, அப்போ அதுக்கெல்லாம் முயற்சிகள் பண்ணலாம். என்னென்னா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் அதை போய் திருப்பி கலராதீங்க. ஏற்கனவே உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கு உங்கள் அண்ணனுக்கெல்லாம் சண்டைக சச்சரவு இருக்குது, நான் திருப்பி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை மட்டும் செய்யாதீங்க. வர வேண்டியது இருக்குன்னா கேட்கலாம், அது கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீகத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம். பூர்வீகத்தில் நீங்கள் ஒரு இடம் வாங்குறது, இல்லை ஒரு வீடு கட்டுறது, அது வீடு கட்டும்போது இடங்க வாங்கும்போதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிக செலவு வராமல் பார்த்துக்கங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் ரிஷபராசி என்பவர்களுக்கு. அந்த கடன் நிறைய இல்லாமல் ஏதோ பாதி வேல்யூக்கு பார்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அதுக்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. இந்த 24 நாட்கள் கொஞ்சம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீங்கள் உங்கள் குழந்தைங்க கீழே விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது, அவங்களால ஒரு செலவுகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ படிக்கணும்னு சொல்கிறாங்க, வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கிறாங்கன்னா அதெல்லாம் சிறப்பாக செய்யுங்க. அவங்களுக்கு இந்த நேரம் தான் நீங்கள் போய் வெளியூரில் சேர்க்கக்கூடிய நேரம், வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய நேரம். இல்லை சார் நான் எங்கே சார் சேர்க்கறது, லோன் தான் வாங்கி சேர்க்க வேண்டியிருக்குன்னா கண்டிப்பாக லோன் வாங்குங்க, அதில் ஒன்றும் பிரச்சனைகள் வராது. அந்த லோனை அவரே அடைப்பார், அதன் மூலமாக அவர் ஒரு வாழ்க்கை நீங்கள் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்களுக்கு, இம்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு லாஜிஸ்டிக் ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கீங்க, அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஐடியில் இருக்கவங்களுக்கு, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஒரு 24 நாட்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் இந்த துறையில் வெற்றியை கிடைக்கக்கூடிய நேரம். வெளிநாடு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, போகலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரமாக இந்த 24 நாட்கள் இருக்க போது நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிக்குமோ அதெல்லாம் செய்யுங்க. அதே ஒரு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்கனால உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் ரொம்ப இயற்கையாகவே பயங்கர எனர்ஜெட்டிக் பர்சன், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது, ஆரோக்கியமான ஆள். ஆனால் உடல்நிலைன்றது சில நேரத்தில் சில ஜாதக அமைப்பில் பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலைகள், உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் சுக்கிரன்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னா நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல் சில திசாபுத்திகள், மோசமான திசாபுத்திகள்னால் நிறைய பேர் பாதிக்கப்படுறீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ராகு திசை, சனி திசை பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கோம். சில பேருக்கு புதன் திசையினால நிறைய கஷ்டப்பட்டவங்களாம், வயதானவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. கடன் பிரச்சனை அதிகமானவங்களாம் சில பேர்லாம் இருக்கீங்க. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், இந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம், எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பண்ணிக்கலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.